Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ளை ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 2 3 அந்த மாதிரி 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நம்ம வந்து இந்த சென்டர் லைனில் இருந்து தான் ஃப்ளை ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நடு சென்டர், அதாவது செகண்ட் லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து நம்பர் 1 லைனில் பஞ்ச் பண்ணி இழுக்கிறோம். இழுத்துட்டு அதில் வந்து சென்டரில் நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஒரு லாக் செயின், திருப்பி ரைட் சைடு அதாவது தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போய் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து பாருங்கள், இழுக்கும்போது அந்த சென்டரில் நாட் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு செயின் ஸ்டிச்சுங்கிறது கொஞ்சம் பெருசாக போடுறது, லாக் செயின்ங்கிறது ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்டிச்சோட பக்கத்துலேயே அந்த லாங் செயினை லாக் பண்ணுறதுக்காக போடுறது. பாருங்கள், அடுத்து சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு த்ரெட் எடுக்கிறோம். அந்த நீடில் லைட்டாக ஒரு டர்ன் லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணி எடுக்கிறோம். சென்டரில் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் சைடு அந்த தேர்ட் லைன் பார்டரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுக்கிறோம், சென்டருக்கு கொண்டு வரோம். அந்த சென்டரில் லாக் பண்ணுறோம். பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் போடுறேன்னு தான் லாக் செயின். திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் சைடு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுக்கிறோம். இப்போ அதை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் சைடு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், இந்த நாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல லாக் பண்ணுறோம். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் சின்னதாக போடுறோம். அப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து க்ராஸாக நடு சென்டரில் லாக் பண்ணுறோம். ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு எடுத்துட்டு லாக்கு, திருப்பி ரைட் சைடு எடுத்துகிட்டு லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு லைன்லேயே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுறாமல் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் எடுத்து அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். அந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்சர் ஏதாச்சும் செலக்ட் பண்ணி அந்த பிக்சரில் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் நமக்கு வந்து புது ஐடியாஸ் கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து இனி இதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். இதை வந்து நம்ம லீஃப், ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் வந்து பீகாக் அந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப்பில் நான் எப்படி ஃப்ளை ஸ்டிச்சை வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பை நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறேன். இந்த 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிற பார்ட்டில் தான் நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற இதையும் 2ஆக பிரிக்கணும், ரைட் சைடில் இருக்கிற இந்த பார்ட்டையும் 2ஆக நம்ம வந்து
டிவைட் பண்ணணும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஹார்ட் ஷேப்போட பாதியையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறதையும் 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. இனி இது ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 லைன் நம்பர் போட்டோம்ல, 1 2 3 நம்பர் போட்டோம்ல, அதே மாதிரி 1 2 3 அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அந்த லைன்ஸை. இந்த சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு பஞ்ச் பண்ணி எடுத்து பாருங்கள், சென்டரில் ஒரு லாக் செயின், திருப்பி லெஃப்ட் சைடில் இருந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு ஒரு லாக் செயின், ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி ரைட் சைடு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளை ஸ்டிச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் இந்த ஹார்ட் ஷேப்பில். இந்த ஃப்ளை ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் அல்லது கால் பண்ணுங்கள், என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஷேப்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி அந்த பிக்சர்லேயும் இந்த ஃப்ளை ஸ்டிச்சை அப்ளை பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க குரூப்பில். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸும் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளேலிஸ்ட்டில் நான் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் நான் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கிறேன், பாருங்கள். நம்ம இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் எந்த ஒரு ஷேப்பில் அந்த ஸ்டிச்சை நம்ம ஷேப்பில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.